புது கேஜெட்ஸ், புது ஆக்சசரிஸ் மற்றும் புது இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டெக் நியூஸில். டெக் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ. ஆக்ஷன் கேமரானாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கோப்ரோ தான். பட் கோப்ரோக்கு ஆப்போனண்ட்டாக DJI தரப்புலேருந்து ஒரு புது ஆக்ஷன் கேமரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் DJI Osmo Action. இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைட்லேயும் ஸ்க்ரீன் இருக்கிறது தான். ஆமாங்க, உங்களை ரெக்கார்ட் பண்ணுறப்பவும் சரி, செல்ஃபி எடுக்கிறப்பவும் சரி, உங்களை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் 1.4 இன்ச் கொண்ட டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஆஸ் யூஷுவல் 2.25 இன்ச் கொண்ட டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. இதில் 12 மெகா பிக்சல் கொண்ட CMOS சென்சர் இருக்குது. கூடவே இது 145 டிகிரி எடுக்கக்கூடிய வைட் ஆங்கிள் கேமராவாக இருக்குது. இதில் உங்களுக்கு 4K 60 ஃப்ரேம்ஸும் ஸ்லோ மோஷனுக்காக 1080p 240 ஃப்ரேம்ஸும் இருக்குது. அடிஷ்னலாக 30 ஃப்ரேம்ஸில் HDR எடுக்கக்கூடிய வீடியோ ஆப்ஷனும் இதில் இருக்குது. எடுக்கிற வீடியோ ஷேக் இல்லாமல் இருக்கணும்ட்டு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் தண்ணி பட்டா ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்காக வாட்டர் ப்ரூஃப் பாடியாகவும் இருக்குது. இதோட ப்ரைஸிங் ₹24,500 இருக்குது. DJIலேருந்து விட்ட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேமராவே கோப்ரோவுக்கு நல்ல ஒரு காம்படிட்டிவாக தான் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் எப்போ அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேருந்து ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணாங்களோ அப்போத்துலேருந்தே வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இதை தொடர்ந்து போட் தரப்புலேருந்து ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் போட் ஏர்டோப்ஸ் 411. இது ப்ளூடூத் 5.0 ஓடக்கூடியதாக இருக்குது. இந்த இயர்பட்ஸ் ஒவ்வொன்றுலையும் 50 mAh கொண்ட பேட்டரி இருக்குது. அடிஷ்னலாக இது கூட வரக்கூடிய சார்ஜிங் கேஸில் 500 mAh கொண்ட பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரி கேஸால் இயர்பட்ஸை 4 வாட்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம்ட்டும் ஒவ்வொரு சார்ஜ்லேயும் 3.5 hours வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ட்டு சொல்கிறாங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும்ட்டு IPX4 ரேட்டிங் இதில் இருக்குது. இந்த இயர்பட்ஸில் ப்ளேபேக்காகவும் வால்யூம்காகவும் வாய்ஸ் அசிஸ்டன்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு டெடிகேட் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ₹3,000 நெட்டில் வாங்குறதுக்கு இப்போ கரண்ட்டாக அவைலபிளாகவும் இருக்குது. டெக் ஃபேக்ட் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்ப்போம். நம்ம எல்லாரும் விதவிதமான ஹெட்ஃபோன்ஸ் பார்த்துருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் 1910 நத்தானியல் பால்ட்வினால தான் கண்டுபிடிக்கப்பட்டது. பட் அதுக்கு பிஃபோர் 1880s டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸால் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸில் ஒரே ஒரு இயர்பீஸ் தான் இருந்துச்சு. இந்த இயர்பீஸ் கான்ட்ராப்ஷன்ட்டு ஒரு டிவைஸில் கனெக்டடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிஷனுக்காக ஒரு மவுத் பீஸும் செப்பரேட்டாக இருந்துச்சு. இந்த கான்ட்ராப்ஷன்ட்டு டிவைஸை ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஷோல்டரில் மாட்டிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த டிவைஸோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 கிலோவாக இருந்தது. இவ்வளோ ஹெவியான டிவைஸில் இருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பாக்கெட்டில் வச்சு எடுத்து போகிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்ட்டு பார்த்தா லக்கின்னு தான் சொல்லுவேன். டெக்னாலஜி வளர வளர கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபிலிம் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் டிஜிட்டல் கேமரான்னு சொல்லக்கூடிய DSLRக்கு மூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுபோல் நெக்ஸ்ட் ஃபேஸில் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் யூஸ் பண்ணக்கூடிய மிரர்லெஸ் கேமராவுக்கு மூவ் பண்ணக்கூடிய காலம் வந்தாச்சு. பட் ஒரு கம்பெனி மட்டும் இந்த மிரர்லெஸ் ஹைப்ன்றது கொஞ்ச காலத்துக்கு தான், கூட சீக்கிரத்தில் எல்லாரும் திருப்பி DSLR யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீகோவோட ஜென்ரல் மேனேஜரான ஹிரோகி சுகாஹாரான்றவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு இமேஜை ஈஸியாக எடுக்கிறதுக்கு மிரர்லெஸ் கேமரா வேணால் யூஸ் ஆகுமே தவிர ஒரு DSLRல இருக்கிற வியூ ஃபைண்டரை பார்த்தா தான் ஒரு இமேஜை ஆர்ட்டாக பார்க்க முடியும்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராபப்ளி டிக்ளைன் ஆகக்கூடிய DSLR சேல்ஸ் எல்லாம் 1-2 வருஷத்தில் அதிகமாகும்ட்டு சொல்லியிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, இவர் சொன்ன இன்டென்ஷன் வேணால் கரெக்டாக இருக்கலாம், பட் இவர் சொன்னது கண்டிப்பாக நடக்காது. இவர் இப்படியே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா ஃபிலிம் கேமரா போகிறப்போ எப்படி கோடாக்குன்னு ஒரு கம்பெனி காணாமல் போச்சோ, DSLR ஒரு காலத்தில் மறையிறப்போ இவர் கம்பெனியும் போயிடும் தான் சொல்லுவேன். ஸோ இவரோட ஸ்ட்ராட்டஜியை இப்போவே மாற்றினா தான் உண்டு. கம்ப்யூட்டரில் RGB லைட்டிங்ன்ற ஒரு கான்செப்டை கீபோர்ட் மவுஸ்லேருந்து ஆரம்பித்து கேஸ், மதர்போர்டு, ரேம், கிராஃபிக்ஸ் கார்ட்லேருந்து பவர் சப்ளை யூனிட் வரைக்கும் விட்டு வைக்கல. இவங்க கடைசியாக ஸ்டோரேஜ் டிவைஸான SSDலையும் RGB லைட்டிங் கொண்டு வந்தாங்க. கிளெவ்ன்ட்டு ஒரு கம்பெனி ஒரு ஸ்டெப் அதிகம் போய் M.2 NVMe SSDலையும் RGBயை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் கிராஸ் C700 RGB. இது உங்களுக்கு 120GB, 240GB மற்றும் 480GB கெப்பாசிட்டியில் கிடைக்கும். இதில் ரீட் ஸ்பீட் 1500 Mbps-உம் ரைட் ஸ்பீட் 1300 Mbps-உமா இருக்குது. PCIe 3.0 4x சொல்லக்கூடிய இன்டர்ஃபேஸ் தான் இது யூஸ் பண்ணுது.
இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் இது எஸ்எல்சி கேஷிங் யூஸ் பண்ணுறதால ஹெவி டேட்டா எழுதுகிறப்போ ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வேணும்னா சாம்சங்கோட 970 சீரீஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு NVMe SSDயில் கூட RGB தேவையா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கான ஹாட் நியூஸ், Huawei கம்பெனி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். சைனா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு புது லா போட்டிருந்தாங்க. இந்த லா படி சைனா நாட்டை சேர்ந்த எல்லா கம்பெனியுமே கவர்மெண்ட் கேட்குறப்போ யூசர் டேட்டாஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ட்டு. ஸோ இதனால Huawei கம்பெனி கவர்மெண்ட்டுக்காக ஸ்பை பண்ணுறாங்கன்ட்டும் யூசர் டேட்டாஸ் எல்லாம் திருடி விற்கிறாங்கன்ட்டு ஒரு அலிகேஷன் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்தது. பட் இந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனாலும் யூஎஸில் Huawei ஃபோன்ஸ்க்கான சேல்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணாங்க. இது Huaweiக்கு மட்டும் இல்லாமல் இவங்களோட சப்ராண்டான ஹானருக்கும் சேரும். இந்த பேனால் யூஎஸுக்கும் சைனாக்கும் ஒரு ட்ரேட் வாரே நடந்துட்டு இருந்தது. இப்போ யூஎஸோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஸ்ட்ரிக்ட் லா பாஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக யூஎஸ் நாட்டை சேர்ந்த எந்த ஒரு கம்பெனியும் Huaweiக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் கூகுளே யூஎஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி. இந்த லாக்கு கட்டுப்படிஞ்ச கூகுள் Huaweiக்கான எல்லா சப்போர்ட்டையும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இதனால இனிமேல் Huawei ஃபோன்ஸில் எந்த ஒரு கூகுள் ஆப்ஸும் ஒர்க் ஆகாது. இது யூஎஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக ஒர்க் ஆகாது. இதனால ஜிமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரே இதில் ஒர்க் ஆகாது. இனிமேல்ட்டு எந்த ஒரு கூகுள் அப்டேட்டும் சாஃப்ட்வேர் பேட்சும் கிடைக்காது. சாம்சங்க்கு அடுத்து Huawei தான் செகண்ட் பெரிய கம்பெனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Huawei தான் வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மொபைல் கம்பெனியாகவும் இருக்குது. இந்த யூஎஸ் பண்ணின பேன் Huaweiக்கு ஒரு பெரிய அடியாக தான் இருக்குது. இதால் கோவமடைஞ்ச சைனா Huaweiக்கு பேன் பண்ணதால் சைனா நாட்டில் இனிமேல் ஐஃபோன்ஸ்க்கு பேன் பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்காங்க. இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இந்த ரெண்டு நாட்டுமே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலன்னா Huawei கம்பெனிக்கு இது ஒரு பெரிய ஆப்பாக தான் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டேக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் பார்க்குறேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.